எதிரிப் படைகள் போர் தொடுத்து வந்தாலும் யவனர்கள் திருவிழா காலங்களில் அவர்களை எதிர்க்க மாட்டார்கள். கிமு 480 செர்செக்ஸ் தலைமையிலான பாரசீக படை யவனம் மீது 1,00,000 படை வீரர்களோடு போர் தொடுத்து வந்த வேளையில் ஸ்பார்டா நகர ராச்சியம் அதன் அரசன் லியானிடஸ் தலைமையில் வெறும் 300 வீரர்களையே அவர்களை எதிர்க்க அனுப்பியது. அதற்கு காரணம் கடவுள் திருவிழா. ஆனால் போரின் முடிவு என்பது படைபலத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுவது அல்ல. அது காலம், சூழல், இடம், போர், வியூகம் ஆகியவற்றை சார்ந்தது என்பதை புரிந்து வைத்திருந்த ஸ்பார்டா மன்னன் லியானிடஸ் வெறும் 300 வீரர்களை கொண்டு தெர்மோபைலி கணவாயில் பாரசீக படையை எதிர்கொள்கிறான். தெர்மோபைலி கணவாயானது ஒரு பக்கம் கடலையும் மறுபக்கம் உயர்ந்த மலை தொடரையும் கொண்ட குறுகிய வாயிலை உடையது. அந்த குறுகிய பாதை வழியாக முன்னேற முயன்ற பாரசீக படையை 2½ நாட்கள் தடுத்து நிறுத்திய லியானிடஸ் கிட்டத்தட்ட 20,000 பாரசீக படை வீரர்களை கொன்றான். கடைசியில் ஆடு மேய்க்கும் ஒருவன் ஆடுகளை மலையை கடக்கும் பாதையை பாரசீக வீரர்களுக்கு காட்டிக் கொடுத்து விட்டதனால் லியானிடஸ் சுற்றி வளைக்கப்பட்டு அவனது 300 வீரர்களோடு கொல்லப்படுகிறான். பிறகு திருவிழா முடிந்து வந்த ஸ்பார்டா படையாலும் ஒருங்கிணைந்த கிரேக்க கப்பற்படையாலும் பாரசீக படைக்கு பெரும் சேதம் ஏற்படுகிறது. பாரசீக மன்னன் செர்செக்ஸ் பின்வாங்குகிறான். லியானிடஸ் போன்ற வீரர்களை பெற்ற யவன தேசமானது கடவுளின் பெயரால் அதன் பிறகு வீழ்ச்சியடைய தொடங்கியது. போர் என்றாலும் கடவுளுக்கு பிறகுத்தான் அன்று பாரசீகரை முறியடித்து தன்னை காத்துக்கொண்ட ஒருங்கிணைந்த கிரேக்கமானது. பிறகு மாசிடோனியா மன்னன் அலெக்சாண்டரிடம் தோற்றது. அலெக்சாண்டர் இறந்து மாசிடோனியா அரசு சிதைந்ததும் ரோமானியர்களிடம் தோற்று வீழ்ச்சி பாதையை சந்தித்தது. கிமு 2ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்தே கிரேக்கமானது ரோமானியர்களிடம் பணியத் தொடங்கியிருந்தது. ரோமானியர்கள் சிறுக சிறுக கிரேக்கத்தை ஆக்கிரமித்ததால் ரோமானியர்களின் பண்பாடும் பழக்க வழக்கமும் கிரேக்கத்துடன் குறுகிய காலத்திலேயே முற்றிலும் கலந்துவிட்டது. விரல்வில் யவனத்தை அடைந்த காலம் திருவிழா காலம். சில கிழமைகள் திறந்த வெளியிலேயே மற்ற அடிமை வீரர்களுடன் அடைத்து வைக்கப்பட்டிருந்தான். அடிமை வீரர்கள் போர் வீரர்கள் என்பதால் அவர்களுக்கு வேண்டிய உணவில் எந்த குறையையும் அவர்கள் வைக்கவில்லை. உணவினை வழங்கியவர்கள் இம்ஹோடெப் மற்றும் விரல்வேலின் மீது தனி கவனம் செலுத்தினார்கள். ஆனால் அவர்களின் உணவு முறை விரல்வேலுக்கு பெரும் ஆச்சரியத்தை வழங்கியது. இவன் விரும்பி உண்ணும் காய்ச்சிய பாலினை யவனர்கள் வெறுத்தார்கள். ஆனால் இவன் வெறுத்த திராட்சை ரசம் எனும் தேரலை அவர்கள் விரும்பி பருகினார்கள். அவர்களின் கலாச்சாரத்தையும் இவன் வெறுக்கவே செய்தான். அன்று மாலை திறந்த வெளி சிறை திறக்கப்பட்டு அடிமை வீரர்கள் அனைவருக்கும் நகரத்தை காவல் காக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டது. யாரும் தப்பிக்க முயலக்கூடாது எனும் நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருந்தது. பல வீரர்கள் அவர்களை கண்காணித்துக் கொண்டு இருந்தார்கள். தப்பிக்க முயன்ற அடிமைகள் சிலர் அகப்பட அவர்களின் தலை அப்போதே அடிமைகளின் முன் கொய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் மேல் அங்கி அணியவும் தடை செய்யப்பட்டு இருந்தது. கையில் கோடரி மற்றும் வாள்களுடன் அடிமை வீரர்களான இம்ஹோடெப்பும் விரல்வேலும் நகரத்தை காவல் காத்து கொண்டு சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது நகரத்தில் அவன் சந்தித்த பெண்களுள் சிலர் தலைமுடியை பந்து போல சுருட்டி தலையின் பின்புறத்தில் கொண்டை போட்டு இருந்தனர். ஆனால் பல பெண்கள் தலைமுடியை ஒட்ட வெட்டியிருந்தனர். அதை கண்ட விரல்வேல், இம்ஹோடெப், யவன பெண்களுக்கு கூந்தலை நீளமாக வளர்க்க பிடிக்காதா? ஏன் பெரும்பாலான பெண்கள் முடியை ஒட்ட வெட்டியிருக்கிறார்கள்? நீளமாக வளர்ந்த கூந்தலை பின்னி அதில் வாசம் மிகுந்த தாழை மடலையும் செங்கழுநீர் மலரையும் சூடி வரும் எங்கள் ஊர் தமிழ் பெண்களை காண கண்கோடி வேண்டும். இனி எப்போது அக்காட்சிகளை காணப் போகிறேனோ என்றான். தலைவரே, முடியை பந்து போல சுருட்டி வைத்திருக்கும் பெண்கள் அனைவரும் பெட்ரிஷியன்கள். பெட்ரிஷியன்களா? ஆம் தலைவரே, அப்பெண்கள் பெரும் பிரபுக்களின் மனைவிமார்கள் அல்லது மகள்களாக இருப்பார்கள். அப்படியெனில் தலைமுடியை வெட்டியிருக்கும் மற்ற பெண்கள் அவர்கள் பிளீப்பியன்கள். பிளீப்பியன்கள் என்றால் பிளீப்பியன்கள் என்பவர்கள் ஏழைகள் என கூறியவன் பிறகு, தலைவரே, ஏழைகள் என்பவர்களை விட அடிமைகள் என்றால் பொருத்தமாக இருக்கும் என்றான். இம்ஹோடெப் கூறியதை கேட்ட விரல்வேல் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தபடியே அவனுக்கு முன் சென்ற மக்கள் திரளை பார்த்தான். அங்கு அவன் கண்ட பெண்களுள் அனைவருமே நீண்ட கூந்தல் இன்றியே வெட்டப்பட்ட தலையுடன் காணப்பட்டனர். வெகு சிலரே அரிதாக தலைக்கு பின்னால் கொண்டையுடன் சென்று கொண்டிருந்தனர். ஆமாம் தலைவரே, இங்கு அடிமைகளுக்கு நீண்ட கூந்தலை வளர்க்கும் அனுமதி கிடையாது என தெரிவித்தான் இம்ஹோடெப். மீண்டும் மக்கள் திரளை பார்த்த விரல்வேல் எதையோ கூற வாயெடுத்தான். அதற்குள் முந்தி கொண்ட இம்ஹோடெப், தலைவரே,
கூந்தல் இல்லாத பெண்கள் மற்றும் மேலங்கி அணிந்திராத ஆண்கள் அனைவருமே அடிமைகள் என்றான். இம்ஹோடெப் கூறிய தகவலோடு திரளை பார்த்த விரல்வேல் ஒரு முடிவுக்கு வந்தான். யவனத்தில் சுதந்திர மக்களை விட அடிமைகளே அதிகம் என்று. எப்படி பார்த்தாலும் ஒரு சுதந்திர பிரபுவுக்கு குறைந்தபட்சம் 5-10 அடிமைகளாவது இருக்க வேண்டும் என மதிப்பிட்டான். சிந்தித்துக் கொண்டே வந்த விரல்வேல் அந்த நகர ராச்சியத்தின் ஃபாரம் எனும் நடுப்பகுதியை அடைந்தான். அங்கு பெரும் தத்துவ ஞானிகள் திரண்ட மக்கள் முன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனை பெட்ரிஷியன்களும் பிலிப்பியன்களும் கருத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். அதற்கு அருகில் ஊமை கூத்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பின்புலத்தில் சிலர் இசையை இசைத்து பாட்டுப்பாட அரங்கத்தில் சிலர் நடித்துக் கொண்டிருந்தனர். ஆண்களே பெண் வேடம் தரித்திருந்தனர். வயதினை வேறுபடுத்தி காட்ட கருப்பு, வெள்ளை, மஞ்சள் என பலவித முகமூடி அணிந்து கொண்டு நடித்தனர். அவர்களின் ஊமை நாடகத்தில் ஆர்வம் இல்லாததால் அங்கிருந்து இம்ஹோடெப்புடன் நகர்ந்தான் விரல்வேல். யவன அடிமைகளின் நிலையை பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது அவனுக்கு. இம்ஹோடெப், இங்கு அடிமைகளுக்கும் சுதந்திர மனிதர்களுக்கும் ஏன் இவ்வளவு வேறுபாடு? அடிமைகளை சமமாக நடத்தவே மாட்டார்களா என வினவினான் விரல்வேல். ஒரு விதத்தில் யவனர்கள் அடிமைகளை ஒரே விதத்தில் நடத்துவார்கள். என்ன அது? பொது குளிப்பிடங்கள். பொது குளிப்பிடங்களா? ஆம் தலைவரே, அங்கு மட்டும்தான் அடிமைகளை பெரும் பிரபுக்கள் வேற்றுமை மறந்து நடத்துவார்கள். ஒரே குளத்தில் அடிமைகளுடன் ஒன்றாக குளிப்பார்கள். அங்கு குளிப்பதற்கு ஆண், பெண், அடிமை, பிரபு என்ற பாகுபாடே கிடையாது. இது மட்டும்தானா? இன்னொன்றும் இருக்கிறது. அது என்ன இம்ஹோடெப்? அழகான பெண் அடிமைகளை பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வது. இவ்விஷயத்தில் யவன முதலாளிகள் அடிமை என்ற பாகுபாடே பார்க்க மாட்டார்கள். இம்ஹோடெப், இங்கு அடிமைகளின் வாழ்க்கை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது என வருந்தினான் விரல்வேல். தலைவரே, அவர்களை பற்றி தாங்கள் பரிதாபப்படுவது இருக்கட்டும். நமது நிலையும் இனி அப்படித்தான். ஏன் அப்படி கூறுகிறாய்? நாம் வீரர்கள் என்பதற்காக அவர்கள் நம்மை நல்ல முறையில் தானே கவனிக்கிறார்கள் என வினவினான் விரல்வேல். நிலைமை இனி மாறப்போகிறது. அடுத்த கிழமையிலிருந்து கிளாடியேட்டர் சண்டைகள் ஆரம்பிக்கப் போகிறது. நாம் நமது நண்பர்களுடனே போர் புரிய வேண்டும். உங்கள் கையாலே நான் மரணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் வருத்தப்படுவதற்கில்லை. கடும் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுடன் நாம் போரிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் சிங்கம், புலி, காண்டாமிருகங்களுடன் கூட போரிட நேரிடலாம். அப்போது நீங்கள் பரிதாபப்படும் இந்த அடிமைகள் யாரும் நம்மை கண்டு பரிதாபப்பட மாட்டார்கள். மாறாக ஆரவாரமிடுவார்கள். நமது இறப்பைக் கண்டு அரங்கமே அதிரும்படி கைத்தட்டி மகிழ்வார்கள். நமக்கு இன்று ஒரு வீட்டை காக்கும் பணி இருக்கிறது, வாருங்கள் செல்வோம் என கூறியவன் விரல்வேலை அழைத்து சென்று கொண்டிருந்தான். ஆனால் அடிமை வீரர்களாக இருப்பதிலும் ஒரே ஒரு நன்மை இருக்கிறது தலைவரே என்றான் இம்ஹோடெப். என்ன? சுரங்கத்திலோ அல்லது மரக்கலத்திலோ அடிமைப்பட்டு, வதைப்பட்டு, நோய்பட்டு உடல் அழுகி இறப்பதை விட இங்கு வீரத்தோடு நாம் இறக்கலாம். நமது இறப்பைக் கண்டு பலர் ஆனந்தமடைவார்கள். வலியில்லாத மரணம். அவன் கூறியதை கேட்டு சிரித்த விரல்வேல், ஆமாம், வலியில்லாத மரணம் என்றான் பதிலுக்கு. அவர்கள் சென்ற வழியில் பெரும் அரங்கம் ஒன்று காணப்பட்டது. அதன் அமைப்பே பெரும் வித்தியாசமாக காணப்பட்டது. பெரும் வெட்டைவெளி பிரதேசமும் அதை சுற்றி மக்கள் அமர தகுந்ததை போன்ற இருக்கைகளும் காணப்பட்டன. அதை விரல்வேல் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தபோது, தலைவரே, இந்த அரங்கத்தின் பெயர் சர்க்கஸ் மாக்சிமஸ். இங்குதான் நாம் சண்டையிடப் போகிறோம். இந்த அரங்கத்தை சுற்றியும் மக்கள் திரண்டு நமது துயரத்தைக் கண்டு ஆனந்தமடையப் போகிறார்கள் என்றான் இம்ஹோடெப். அந்த அரங்கத்தின் ஓரம் சில புறவித் தேர்கள் நிற்பதை பார்த்த விரல்வேல், ஏன் இம்ஹோடெப், இங்கு வரிசையாக தேர்கள் நிற்கின்றன? நாம் காயமடைந்ததும் மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்லவா என வினவினான். அவனது கேள்வியை கண்ட இம்ஹோடெப் வாய்விட்டு சிரித்து விட்டான். தலைவரே, யவனர்களை அவ்வளவு நல்லவர்கள் என்று நினைத்து விட வேண்டாம். நமக்கு அடிபட்டால் மருத்துவம் பார்த்து அவர்களின் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்க மாட்டார்கள். மாறாக பொது அடிமைகளை நமக்கு பதில் தெரிவித்துக் கொள்வார்கள் என்றவன் பிறகு, தலைவரே, இங்கு புறவி தேரோட்ட போட்டி நடைபெறும். அதில் கலந்து கொண்ட தேர்கள் தான் இன்னும் நிற்கின்றன என்றான். தேரோட்டம் என்ற சொல்லை கேட்டதுமே விரல்வேல் பரவசமடைந்தான். புகாரில் யவனர்கள் நடத்தும் புறவித்தேர் ஓட்டத்தில் வருடம் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடியதை நினைத்து பார்த்தான். அப்போது அவனது கனவு களையும் வகையில் இம்ஹோடெப்,
தலைவரே, யவனர்களுக்கு அடிமை வீரர்கள் புரியும் கிளேடியேட்டர் சண்டையில் வெல்பவன் மற்றும் இந்த புறவி தேரோட்ட போட்டியில் வெல்பவன் என இருவருக்கும் ராஜ உபசாரம் நடத்துவார்கள். அவர்கள் பெரிதாக நினைப்பதே இந்த 2 போட்டிகளையும் தான் என்றான். நாமும் இந்த புறவி தேரோட்டத்தில் கலந்து கொள்ளலாம் இம்ஹோடெப். தலைவரே, அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்? நாம் அடிமைகள். அதனால் என்ன? நாம் அடிமை என்பதால் புறவி தேரோட்டத்தில் கலந்து கொள்ள இயலாது. அடிமை தலையிலிருந்து விடுபட்டால் அந்த நம்பிக்கை தங்களுக்கு இருக்கிறதா? இருக்கிறது இம்ஹோடெப். ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை தலைவரே. உங்களிடம் இரக்க குணம் அதிகம் இருக்கிறது. அக்குணமே உங்களை கிளாடியேட்டர்களிடம் விடச் செய்துவிடும். அப்படியே தாங்கள் அடிமைகளை வென்றாலும் பட்டினியுடன் உங்களை தாக்க வரும் விலங்குகளை எதிர்த்து வெல்ல முடியாது. அதன் பிறகும் தங்களை விடுதலை செய்வது என்பது இந்த நாட்டு தளபதியின் கையில் இருக்கிறது. அதன் பிறகே நாம் புறவித் தேரோட்டத்தில் கலந்து கொள்ள இயலும். சண்டையிடுவதற்கு முன்னரே தங்களை தப்பிக்கச் செய்துவிட வேண்டும் என்று எண்ணியிருக்கிறேன் நான் என கூறியபடியே முன்னே சென்றான் இம்ஹோடெப். விரல்வேல் எதையும் கூறாமல் அமைதியாக நடந்து கொண்டிருந்தான். அப்போது இம்ஹோடெப், தலைவரே, நீங்கள் மட்டும் அடிமை தலையிலிருந்து விடுபட்டு புறவி தேரோட்டத்தில் வென்றீர்கள் என்றால் தமிழகம் செல்வதற்கு வேண்டிய செல்வம் அனைத்தும் கிடைத்துவிடும். ஆஞ்சிமேடா வைத்திருந்த களத்தை போன்று 10 களங்களை விலைக்கு வாங்கிவிடலாம். மாலுமிகளையும் சம்பாதித்து விடலாம். ஆனால் என்ன? ஆனால் யவனர்கள் அவ்வளவு எளிதில் மாற்றானை புறவித் தேரோட்ட போட்டியில் அனுமதிக்க மாட்டார்கள். ஏதனில் நடக்கும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் கூட இவன் கிரேக்கத்தைச் சார்ந்தவன் என்ற அடையாளம் இருந்தால் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிப்பார்கள். யவனர்கள் மாற்றானிடம் தோற்க விரும்ப மாட்டார்கள் என கூறிக்கொண்டிருந்த போதே அவர்களை நோக்கி அடிமை ஒருவன் வேகமாக வந்தான். அவனை கண்டதும் இம்ஹோடெப், தலைவரே, இங்கு யவனத்தில் அடிமைகளே பெரும்பாலும் ஒற்றறிதல் பணியை செய்கிறார்கள். ஆதலால் தான் யார் அடிமைத்தனத்தை எதிர்க்க நினைத்து மற்றவர்களிடம் தெரிவித்தாலும் அடுத்த கணம் அவன் காட்டிக் கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவான். என்னிடம் பேசுவதை போன்று அடிமைகள் விடுதலை பற்றி மற்றவர்கள் இருக்கும் நேரத்தில் பேச வேண்டாம் என எச்சரிக்கை செய்து முடிக்கவும் அவர்களின் அருகில் வந்தடைந்தான் அந்த அடிமை. அவன் இம்ஹோடெப்பிடம், உங்கள் இருவருக்காகவும் தான் நான் நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன். நாம் காவல் காக்க வேண்டிய மாளிகை இந்த புறத்தில் உள்ளது. என்னுடன் வாருங்கள் என்றபடியே இருவரின் பதிலையும் எதிர்பாராமல் அவன் முன்னே செல்லலானான். விரல்வேலும் இம்ஹோடெப்பும் அவனை தொடர்ந்தார்கள். அங்கிருந்து நேர்மேற்கே ஒரு நாழிகை பொழுதுக்கு மேல் நீண்ட அகலமான தெருக்களின் வழியே சென்றவர்கள் ஒரு மாளிகை வீட்டை அடைந்தார்கள். அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த அடிமை பெண் ஒருத்தி அம்மூவரையும் வரவேற்று சுவையான உணவை கொண்டு வந்து அளித்துவிட்டு சென்றாள். அவள் அவ்வீட்டில் பணிபுரிபவள். மூவரும் இரவு உணவை முடித்தார்கள். அவர்கள் இரவு உணவை முடித்ததும் அப்பெண் 3 உலக்கைகளை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சென்றாள். உலக்கையை வாங்கிய விரல்வேல் உலக்கையையும் இம்ஹோடெப்பையும் மாறி மாறி பார்த்தான். விரல்வேல் மனதில் குடிகொண்டிருக்கும் குழப்பத்தைக் கண்ட இம்ஹோடெப், வீரரே, எங்கள் இருவரின் செயலை பின்தொடருங்கள் என்றபடியே ஒரு கையில் உலக்கையையும் மற்றொரு கையில் கோடரியையும் எடுத்துக்கொண்டான். இப்போது தலைவர் என்றே அழைக்கும் இம்ஹோடெப் இப்போது வீரரே என அழைப்பது அந்த 3வது அடிமையை முன்னிட்டுத்தான் என புரிந்து கொண்ட விரல்வேலும் அவர்களைப் போன்றே ஒரு கையில் அவன் கொண்டு வந்திருந்த கோடரியையும் மற்றொரு கையில் அப்பெண் அளித்த உலக்கையையும் எடுத்துக்கொண்டான். அவர்கள் இருவரும் கோடரி மற்றும் உலக்கையால் அம்மாளிகையின் வாசலை 3 முறை தட்டினார்கள். பிறகு அவர்கள் கையில் இருந்த உலக்கை மற்றும் கோடரியால் மூவரும் மாறி மாறி தட்டி கொண்டார்கள். அவர்கள் இருவரையும் விரல்வேல் பின்தொடர்ந்து செய்யலானான். பிறகு கோடரி மற்றும் உலக்கையை அந்த அடிமை பெண்ணிடம் கொடுத்தவர்கள் அம்மாளிகையின் முன் உதிர்ந்திருந்த இலைகளை பொறுக்கி கொளுத்தினார்கள். அதன் பிறகு அந்த 3வது அடிமை, நீங்கள் இருவரும் இம்மாளிகைக்கு இரவு முழுவதும் காவல் இருங்கள். உறக்கம் வந்தால் உறங்கிவிடுங்கள். நான் காலையில் உங்களுடன் சேர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை அவ்வடிமை பெண் செய்வாள் என கூறிவிட்டு அவனது கோடரியை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு சென்றான். அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் விரல்வேல். தலைவரே, எதுவும் புரியவில்லையா என வினவினான் இம்ஹோடெப். ஆம் இம்ஹோடெப் என்றான் விரல்வேல். இது யவனர்களின் மூட நம்பிக்கை. இவ்வீட்டில் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆதலால் இவ்வீட்டில் வசிக்கும் துர்தேவதைகளை இங்கிருந்து விரட்டத்தான் நாம் உலக்கை மற்றும் கோடரியால் இம்மாளிகையை தட்டினோம் என கூற எதையும் கூறாமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தான் விரல்வேல். அவர்களின் மௌனம் ஒரு நாழிகை பொழுதிற்கு மேல் நீடித்தது. அப்போது அந்த அடிமை பெண்ணை அழைத்த இம்ஹோடெப் அவளது காதில் எதையோ தெரிவித்தான். உடனே அங்கிருந்து சென்ற அப்பெண் சிறிது நேரம் கழித்து வந்து, தாங்கள் கூறியதை போன்ற இருவர் இருக்கிறார்கள், அழைத்து
வரவா என வினவினாள். யாருக்கும் எந்த சந்தேகமும் தோன்றா வண்ணம் ரகசியமாக அழைத்து வா. அவர்களை அழைத்து வந்ததும் எங்களுக்கு இடப்புறமாக காணப்படும் இருளில் அமர வைத்துவிட்டு நீ சென்று விடு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் இம்ஹோடெப். சரி என கூறிவிட்டு சென்றாள் அவள். யார் இம்ஹோடெப் என வினவினான் விரல்வேல். தங்களால் விடுவிக்கப்பட்ட அடிமைகள் தலைவரே, யவனம் சேர்ந்ததும் அவர்களை தொடர்பு கொள் என கட்டளையிட்டீர்களே. ஒரு கிழமை முன்னரே அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு விட்டார்கள். நம் இருவரையும் இன்று இந்த மாளிகையில் சந்திக்க சொல்லியிருந்தேன். அவர்கள் வந்து விட்டார்கள். அடிமை பெண்ணுடன் வந்த இருவரையும் சுட்டிக்காட்டியபடியே பதிலளித்தான் இம்ஹோடெப். அங்கு இருளில் அடிமை பெண் இதுவரை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தாள். இம்ஹோடெப்பின் கட்டளைப்படியே அவ்விருவரையும் வெளிச்சம் படராத இருளில் அமர வைத்தவள் அங்கிருந்து தள்ளிச் சென்று யாராவது வருகிறார்களா என கண்காணித்தபடி நின்று கொண்டாள். இருட்டு கண்களுக்கு நன்று பழகியிருந்ததால் வந்தவர்கள் இருவரும் வணிகர்கள் போன்று தோன்றுவதையும் கவனித்தான் விரல்வேல். வந்தவர், தம்பி நலமாக இருக்கிறீர்களா? தங்களுக்கு அளித்த வாக்கின்படி இபாலாஸ் எங்களை விடுவித்து விட்டார். விடுவித்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு வேண்டிய பொருள் மற்றும் தங்கத்தையும் நிறைய அளித்தார். ஆஞ்சிமேடாவிடமிருந்து எடுத்து வந்த மரக்களத்தையும் எங்களுக்கே அளித்து விட்டார். நமது களம் துறைமுகத்தில் நிற்கிறது. அனைத்திற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். தங்களை இந்த நிலையில் பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. திருவிழா காலம் என்பதால் கடற்பரப்பிலும் யவனத்திலும் பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகமாக இருக்கிறது. கிளாடியேட்டர் சண்டைகள் எப்படியும் இந்த கிழமை அல்லது அடுத்த கிழமையில் தொடங்கும் என எதிர்பார்க்கிறோம். அதன் பிறகு வணிகர்கள் அனைவரும் தமிழகத்தை நோக்கி பயணத்தை தொடங்குவார்கள். அப்போது பாதுகாப்பு கெடுபிடியும் குறைந்துவிடும். காவல் வீரர்களுக்கே பணத்தை அளித்து நாம் தப்பிவிடலாம். ஆனால் அத்தகைய தருணம் வாய்க்கும் வரை தாங்கள் இருவரும் உயிரை காப்பாற்றிக் கொண்டு இருக்க வேண்டும். உங்கள் இருவருக்கும் வேண்டிய உணவுகளை அளிக்க சிறையில் பணிபுரியும் அடிமைகளுக்கு நிறைய பணத்தை அளித்திருக்கிறேன். ஆதலால் கவலை வேண்டாம். அடிமை வீரர்களின் சண்டை முடிவடையும் வரை உங்கள் உயிரை காத்துக்கொள்ளுங்கள். போர்க்களத்தில் நுழையும் முன் உங்கள் கருணை குணத்தை தயவு செய்து ஒழித்துவிட்டு செல்லுங்கள் என்றார் அவர். இருளில் அவரது முகம் சரியாக புலப்படாவிட்டாலும் அவரது குரலிலிருந்தும் தன்னை தம்பி என அழைத்ததிலிருந்தும் கொள்ளையரின் களத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அடிமைகளின் தலைவர்தான் அவர் என்பதை அறிந்து கொண்டான். நல்லது ஐயா, உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நம் வீரர்கள் அனைவரும் நலந்தானே என வினவினான் விரல்வேல். நாங்கள் அனைவரும் தங்கள் புண்ணியத்தில் சுகமாகத்தான் இருக்கிறோம் என்றார் அவர். சிறிது நேரம் சிந்தித்தவன், நம்மிடம் எத்தனை களங்கள் இருக்கின்றன என வினவினான். ஒரு களம்தான் தம்பி இருக்கிறது. சண்டை முடிய எவ்வளவு காலமாகும்? கிட்டத்தட்ட 2 கிழமைகள். நல்லது, நமக்கு போதிய கால அவகாசம் இருக்கிறது. அதற்குள் இன்னொரு களமும் நமக்கு தேவை. எப்படியாவது ஏற்பாடு செய்து விடுங்கள். சரி தம்பி, இபாலாஸ் அளித்த தங்கத்தை நாங்கள் வணிகத்திற்கு தேவைப்படும் என்று செலவு செய்யாமல் வைத்திருக்கிறோம். தங்கள் கட்டளைப்படியே செய்து விடுகிறோம். தங்கத்தை பற்றிய கவலையை விடுங்கள். புகார் சென்றதும் வேண்டிய அளவு செல்வத்தை அளிக்கிறேன் நான். அவர் எதையும் கூறாமல் அமைதியுடன் அமர்ந்திருந்தார். நீங்கள் செய்ய வேண்டிய பணி அது மட்டுமல்ல. கட்டளையிடுங்கள் தம்பி. 2 கலங்களை வாங்கிய பிறகு அதனை போர் செய்யும் அளவிற்கு மாற்றிவிடுங்கள். அதன் முகப்பில் இரும்பு மற்றும் தாமிரத்தை பதித்து வலிமையாக்கி விடுங்கள். சரி, யவன காவலர்களுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படாதவாறு செய்து விடுகிறோம். நல்லது. பிறகு அதில் அம்புகளை செலுத்தும் பொறிகளையும் இயந்திரங்களையும் நிரப்புங்கள். தேவையான அளவு அம்புகளை நிரப்பி வையுங்கள். இனி நீங்கள் வணிகம் செய்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரி தம்பி, அப்படியே ஆகட்டும். நீங்கள் இரவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் எங்களை காணும் முன் நாங்கள் இருவரும் புறப்படுகிறோம் என கூறி அங்கிருந்து புறப்பட்டார்கள். அவர்கள் இருவரையும் பாதுகாப்பாக அழைத்து கொண்டு சென்று விட்டுவிட்டு வந்தாள் அவ்வடிமை பெண். பிறகு அவள் இருவரும் உறங்க படுக்கையை விரித்துவிட்டு சற்று தொலைவில் நின்று கொண்டாள். இம்ஹோடெப் அவளையும் அருகில் நின்ற விரல்வேலையும் சற்று நேரம் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அருகில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் திரியை எண்ணெய்க்குள் இழுத்து வெளிச்சத்தை குறைத்த விரல்வேல், இம்ஹோடெப், நான் உறங்குகிறேன். தங்களுக்கு ஏதேனும் பணி இருந்தால் முடித்துவிட்டு வாருங்கள் என கூறி படுக்கையில் படுத்தவன் ஒரு கம்பிளி போர்வையை எடுத்து கழுத்து வரை போர்த்தி கொண்டான்.
அங்கிருந்து எழுந்து சென்ற இம்ஹோடெப் சற்று தொலைவில் நின்ற அடிமை பெண்ணிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். அங்கிருந்து அவளது கலீர் என்ற சிரிப்பு சத்தம் எழ இம்ஹோடெப் நின்ற திசையை நோக்கினான் விரல்வேல். அங்கு இம்ஹோடெப் அப்பெண்ணின் தோளின் மீது கை போட்டுக் கொண்டு அவளை அணைத்தபடி அழைத்து சென்று கொண்டிருந்தான். அவளும் அவன் தோளில் தனது தலையை சாய்த்துக் கொண்டு நடந்து சென்றாள். அவனது முகத்தில் ஒரு இளநகை தோன்றி மறைந்தது. அப்போது தெருவில் ஒருவன் உரக்க, அடுத்த கிழமை முதல் அடிமைகளின் வீரச் சண்டை தொடங்கவிருக்கிறது. அது முடிந்த பிறகு அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் புறவி தேரோட்ட போட்டி தொடங்கவிருக்கிறது என தெரிவித்தபடியே அடுத்த தெருவிலும் அதே போன்று உரக்க கூவிவிட்டு சென்றான். அதை கேட்ட விரல்வேல் படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்து கொண்டான். வணிகர்கள் வேடத்தில் வந்த விடுவிக்கப்பட்ட அடிமைகளின் நடத்தையில் சந்தேகம் கொண்ட ஒற்றன் ஒருவன் அவர்களை ரகசியமாக பின்தொடர்ந்து வந்து அவர்கள் பேசியவை அனைத்தையும் அருகில் இருந்த குட்டிச்சுவருக்கு பின்னால் நின்றபடி ஒட்டு கேட்டு விட்டான். அவர்களின் தப்பிக்கும் திட்டம் அனைத்தையும் அறிந்தவன் பிறகு அங்கிருந்து சத்தமில்லாமல் நழுவவும் செய்தான்.